Okay, next நம்ம பார்க்க போறது Bellman-Ford algorithm. See, this Bellman-Ford algorithm will come under dynamic approach. Okay, first find it is dynamic. It is a dynamic approach method. அடுத்த பாயிண்ட் it is a single source shortest path algorithm. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் எதில் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ரெஜிஸ்ட்ராஸில் எழுதியிருக்கோம். ரெஜிஸ்ட்ராஸ்லையும் சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் தான், இதுவும் சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம். பட் ஒன் டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா ரெஜிஸ்ட்ராஸ் வந்து cannot work with negative values, but Bellman-Ford algorithm can work with negative value. But there is also இங்கே சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா இது நெகட்டிவ் வேல்யூஸ் வச்சுட்டு ஒர்க் பண்ணும், ஆனால் நெகட்டிவ் சைக்கிள்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இதுவும் ஃபெயில் ஆகிடும். நெகட்டிவ் வேல்யூஸ்ல ஒர்க் ஆகும், சைக்கிள்ஸ் நெகட்டிவ் சைக்கிள்ஸ் வந்துச்சுன்னா இது ரிசல்ட் தராது. பட் இது என்ன செய்யும்னா ஈஸிலி கேன் ஃபைண்ட் த நெகட்டிவ் சைக்கிள் அண்ட் ரிப்போர்ட். நெகட்டிவ் சைக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சைக்கிள்ஸ் இருக்குன்னு இது ஃபைண்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிடும். ஸோ அப்போ 2 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட், Bellman-Ford algorithm can work with negative values until it doesn't contain any negative cycle. In case if does has any negative cycles இருந்துச்சுன்னா it will find and report. இருக்குதுன்னு ஃபைண்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணிடும், அவ்வளவுதான். ஆனால் சொல்யூஷன் கொடுக்காது, ஃபைண்ட் பண்ணிட்டு நெகட்டிவ் சைக்கிள்ஸ் இருக்கு அதனால சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிறது சொல்லிடும். ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் டிஜிட்டல் கம்பேர் பண்ணும் போது. டிஜிட்டல் எப்படி ஒர்க் ஆகும், நான் நெகட்டிவ் வேல்யூஸ்ல தான் ஒர்க் ஆகும். நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கறது தரும்னு சொல்ல முடியாது. பட் இது நெகட்டிவ் வேல்யூஸ்ல தரும் அன்டில் நெகட்டிவ் சைக்கிள்ஸ் இல்லைன்னா. அதான் மெயின் பாயிண்ட். நெக்ஸ்ட் இதுல வந்து ரிலாக்ஸேஷன் வந்து n-1 ரிலாக்ஸேஷன் பண்ணுவோம். ரெஜிஸ்டர் பொறுத்தளவு n ரிலாக்ஸேஷன் தேவைப்படும் மேக்ஸிமம். இதுலயுமே n-1 ரிலாக்ஸேஷன் மேக்ஸிமம். அப்படின்னா ஒரு கம்மியா கூட சால்வ் ஆகும், மேக்ஸிமம் n-1 ரிலாக்ஸேஷன் தேவைப்படும். அதுதான் விஷயம். அதுல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. there are 6 nodes and some edges with some values. Okay, negative values also. so இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா இதுல உள்ள எட்ஜஸ் லிஸ்ட் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எட்ஜஸ் லிஸ்ட் எல்லாம் ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ எட்ஜஸ் லிஸ்ட் என்ன மீனிங்னா A to B ஒரு எட்ஜ் இருக்கா, A to C ஒரு எட்ஜ் இருக்கா, A to D ஒரு எட்ஜ் இருக்கா, அது மாதிரி எல்லா எட்ஜஸையும் எடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் A to B is there, A to C is there, A to D is there, B to E இருக்கு, C to E இருக்கு, D to C இருக்கு, D to F இருக்கு, E to F இருக்கு, C to B இருக்கு. ஸோ எல்லா எட்ஜும் நோட் பண்ணி வச்சுணும். செக் பண்ணிக்கங்க எல்லா எட்ஜும் வந்துச்சான்னு செக் பண்ணுங்க. ஏதாச்சும் எட்ஜஸ் வராம இருக்கான்னு பாருங்க. இப்போ என்ன செய்யலாம், 1 2 3 4 5 6 7 8 9 எட்ஜஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான், எட்ஜஸ் எடுத்துடணும், ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும், எல்லா எட்ஜஸையுமே எடுத்து வச்சிடணும். ஓகே, எடுத்து வச்சுட்டு தான் நம்ம ரிலாக்ஸேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஓகே இனிஷியலா என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் வர்டெக்ஸ் மட்டும் 0, மிச்சம் எல்லாத்தையும் இன்ஃபினிட்டின்னு செட் பண்ணிக்கங்க. ஓகே, ஏ மட்டும் 0, எல்லாமே இன்ஃபினிட்டி. இப்போ நான் இந்த வேல்யூஸ் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸிங் போக போறேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்க, ஃபர்ஸ்ட் எதனா ரிலாக்ஸ் பண்ணணும்னா A to B ரிலாக்ஸ் பண்ணணும். A to B, what is the value? Infinity. A to B நம்ம யூஸ் பண்ணனும், என்ன வேல்யூஸ் கிடைக்கும், 6 கிடைக்கும். டிஃபால்ட்டா என்ன இருந்துச்சு, இன்ஃபினிட்டி. இப்போ நம்ம ரிலாக்ஸிங் பண்ணோம்னா A to B என்னவா மாறும், 6 மாறும். 6ங்கிறது இன்ஃபினிட்டியோட சின்ன வேல்யூஸ் தான். ஸோ அதனால ஐ டேக் 6. அடுத்து A to C. A to C ஆல்ரெடி இன்ஃபினிட்டி. A to C டைரக்டா பண்ணோம்னா என்ன வரும், 4 வரும். then replace. then A to D infinitive என்ன வேல்யூஸ் வரும், 5 வரும். அடுத்து B to E. B to E already
infinity. இப்போ 6 minus 1 5. 6 minus 1 5. Next to C2E. C2E. C2E already என்ன இருக்கு 5 இருக்கு. C2E what value 3 plus C என்ன வேல்யூ ஆல்ரெடி இருக்கு 4 4 plus 3 6 7 ஆல்ரெடி என்ன இருக்கு 5 தான் இருக்கு ஒன்னு பண்ண வேணாம். DC ஆல்ரெடி என்ன இருக்கு D ல 5 இருக்கு 5 minus 1 DC ஓகே ஆல்ரெடி 5 இருக்கு 5 minus 2 3 ஏற்கனவே இருக்குது 4 அப்ப நான் ரீப்ளேஸ் பண்ணலாம் என்ன வேல்யூஸ் 3. நெக்ஸ்ட் D to F ஆல்ரெடி F ல இன்ஃபினிட்டி இருக்கு இது மூலமா போனோம்னா 5 minus 1 4. அடுத்து EF EF E ல என்ன இருக்கு 5 இருக்கு F ல 4 இருக்கு 5 plus 3 8 already 4 தான் இருக்கு அதனால we don't want to do anything. Then CB CB C ல 3 இருக்கு minus 2 then 1 already என்ன இருக்கு 6 இருக்கு replace with 1. புரியுதுங்களா? so values நோட் பண்ணி பாருங்க A to A 0 and B ல என்ன values இருக்கு 1 C ல என்ன values இருக்கு 3 D ல 5 E ல 5 F ல 4. this is called first relaxation. இதுக்கு பேரு first relaxing. முடிஞ்சா இப்போ ஒரு வேல்யூஸ் கிடைச்சிச்சு இந்த ரிலாக்சேஷன் பண்ணியாச்சு. எத்தனை ரிலாக்சேஷன் மேக்ஸிமம் நான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் n minus 1. n-ங்கிறது என்ன number of vertices. how many vertices are there 6 vertices. அப்போ n minus 1 னா 5 ரிலாக்சிங் பண்ணனும் 5 ரிலாக்சிங் பண்ணனும் ஒன்னு தான் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் போறோம். செகண்ட் வாங்க A to B A to B ஆல்ரெடி இங்க என்ன வேல்யூஸ் இருக்கு 1 இருக்கு A to B ல போனோம்னா 6 அது ஒண்ணு செய்ய வேணாம். A to C 4 3 இருக்கு ஒண்ணு செய்ய வேணாம். A to D A to D இங்க என்ன இருக்கு எவ்வளவு 0 plus 5 5 தான் சோ அது அதே வேல்யூஸ் தான் இருக்கு. then B to E B to E B ல என்ன வேல்யூஸ் இருக்கு 1 இருக்கு 1 minus 1 0 ஆல்ரெடி என்ன இருக்கு 5 இருக்கு அப்ப ரீப்ளேஸ் பண்ணலாமா எஸ் 0. அடுத்து என்ன சொல்லணும் C to E C to E C ல என்ன வேல்யூஸ் இருக்கு 3 இருக்கு 3 plus 3 6 அது நம்ம ஏற்கனவே 0 தான் இருக்கு ஒண்ணு செய்ய வேண்டாம். அடுத்து D to C D to C D ல என்ன வேல்யூஸ் இருக்கு 5 இருக்கு 5 minus 2 3 தான் இருக்கு சோ அதுலயே சேஞ்ச் பண்ண வேணாம். அடுத்து D to F 5 minus 1 4 அதுலயே சேஞ்ச் பண்ண வேணாம். அடுத்து E to F E to F E ல 0 இருக்கு 0 plus 3 4 இருக்கு ஆல்ரெடி இருக்கு அப்ப என்ன மாறும் 3 ஆ மாறும். நெக்ஸ்ட் C to B C to B C என்ன வேல்யூஸ் இருக்கு 3 இருக்கு 3 minus 2 3 minus 2 1 ஆல்ரெடி என்ன வேல்யூஸ்ல இருக்கு 1 தான் இருக்கு அத சேஞ்ச் பண்ண வேணாம். சோ சைன் ரிலேஷன் முடிஞ்சிச்சு. சைன் ரிலேஷன் வேல்யூ செக் பண்ணுங்க. A ல 0 B ல 1 C ல 3 செக் பண்ணீங்க C ல 3 D ல 5 E ல 0 F ல 3 right correct. sine relaxation is over. next third relaxation பண்ணுங்க. A to B ஆல்ரெடி என்ன இருக்கு 1 இருக்கு A to B பண்ணா சேஞ்ச் வருமா வராது. A to C no A to D no B to E B to E already B ல 1 இருக்கு 1 minus 1 0 தான் no value. and C to E 3 minus 0 0 and D to C minus 5 minus 2 3 no changes. அடுத்தது D to F
5 minus 1 4 ஆல்ரெடி 3 இருக்கு ஸோ அதுலேயும் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அடுத்து e to f already 0 plus 3 it is 3 and finally c to b c ல 3 இருக்கு minus 2 ஆல்ரெடி 1 தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வேல்யூ செக் பண்ணோம்னா எந்த சேஞ்சஸுமே இல்லை, we get the same result. ஸோ ஒன்ஸ் ரெண்டு ரிசல்ட் சேமா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் we don't want to do any relaxation, இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணினா சொல்லலாம் this is the final answer அப்படி சொல்லிடலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் 3 ரிலாக்ஸிங்லேயே நம்ம we get the solution. பாயிண்ட் என்னன்னா ரெண்டு ரிலாக்ஸேஷன் ஒரே வேல்யூஸ் வரக்கூடாது. பாருங்க 0 0 1 1 3 3 5 5 4 0 0 3 3. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டாப் அண்ட் சே ரிலாக்ஸேஷன் இஸ் ஓவர், திஸ் இஸ் த ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ டோட்டலாக எடுத்து வேல்யூஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியதான். என்ன நோட் பண்ணுவீங்கன்னா ஏழு என்ன வேல்யூஸ் இருக்கும், இதுதான் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ, ஏழு என்ன வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் 0 அண்ட் பியில் 1 and C ல 3 and D ல 5 and E ல 0 and F ல 3. Okay, that is the answer using Bellman-Ford algorithm. Okay, வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? அதில் தியரிட்டிக்கலாக கேட்கும்போது what is the main difference between Digistrat and Bellman-Ford algorithm கேட்கலாம். அப்புறம் how many relaxation maximum we can do அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி கேட்கலாம். ஆர்டர் ஆஃப் b into e is the time complexity. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா இந்த ஃபைனல் நோடோட ஃபைனல் வேல்யூஸ் என்ன, ஆஃப்டர் டூயிங் தட் பெல்மனோட அல்காரிதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேல்யூஸ் என்ன நோடில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே.